தற்போதைய அண்மை செய்தி. ஹிந்தியில் அறிக்கை வெளியிட துவங்கிய சென்னை வானிலை ஆய்வு மையம் இதற்கு சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை ஹிந்தியில் வெளியிட துவங்கிய சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் பேரிடர் பாதிப்பு நிவாரணம் அளிக்காத மத்திய அரசு பேரிடர் முன்னறிவிப்பில் ஹிந்தியை திணிப்பதாக சு வெங்கடேசன் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் பேரிடர் பாதிப்பு நிவாரணம் அளிக்காத மத்திய அரசு பேரிடர் முன்னறிவிப்பில் ஹிந்தியை திணிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. தற்போது ஹிந்தியில் வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 3வது மொழியாக இந்தியில் அறிக்கை வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கர்நாடக வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் அதே போல ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம் ஆகியவற்றினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் அந்தந்த மாநில மொழி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என 3 மொழிகள் இடம்பெற்றிருப்பது பல்வேறு தரப்பில் கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உத்தரவின்படி கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இந்தி மொழிக்கு என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் மொழிபெயர்ப்பாளர் என்ற ஒரு அதிகாரி பணியில் இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மொழிபெயர்ப்பாளர் என்ற அடிப்படையில் தமிழகத்தில் மட்டும் ஒரு அதிகாரி இருக்கும் பொழுது ஏன் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இல்லை? அவர்களுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளமும் மாற்றப்பட்டிருக்க வேண்டுமே வேறு மொழிக்கு என்று. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.